கடந்த 2, 3 நாட்களாவே இந்த யோகி பாபு பத்தி ஒரு பயங்கரமான ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க சோசியல் மீடியால. ஆக்சுவலா வந்து ஒரு அம் பட விழாவுக்கு அவர் கலந்துக்கல. அதுக்கு வந்து ரூ. 7,00,000 பணம் கேட்டாரு. அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் மேடையில ஓப்பனா பேசினாரு. அதனால வந்து அவர வந்து எல்லா சோசியல் மீடியாலயும் தம்ப்லைன்ல பெருசா போட்டு யோகி பாபுவ ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா ரீசென்ட் டேஸாவே எல்லா சின்ன பட தயாரிப்பாளர்களும் சொல்ற ஒரே பிரச்சனை இதுதான். இதுல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோகி பாபுட்டே பேசணும். நெறைய யோகி பாபுவுக்கு நெருக்கமானவங்கள்ட்டயும் இது குறித்து விசாரிச்சோம். ஆக்சுவலா என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 2, 3 நாளுக்கு முன்னாடி வந்து கஜானா அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் கம் ஆ ஆடியோ ரிலீஸ் ஃபங்ஷன் நடந்தது. இந்த படத்த வந்து பிரதிபா ஷாம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ டைரக்டர் வந்து டைரக்ட் பண்ணி அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படத்துல வந்து லீடா வந்து யுனிகோ பிரபாகர் அண்டு வேதிகா நடிச்சிருக்காங்க. ஸோ இன்னொரு ப்ராமினென்ட்டான ரோல்ல வந்து யோகி பாபு, சாந்தினி, தமிழரசன் அவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க கூட சேர்ந்து மொட்ட ராஜேந்திரன், பிரதாப் போத்தன், அ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட்டே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேண்டசி ஹாரர் த்ரில்லர் ஜானர்ல இந்த படம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2000 இடத்துல வந்து விஎஃப்எக்ஸ் காட்சிகள் மட்டும் வச்சிருக்காங்க. இதுல ஹைலைட்டா என்னன்னா, நம்மளுடைய பழமை காலம், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த யாழின்னு ஒரு அ இருந்தது. அந்த யாழியோட ஒரிஜினல் சவுண்டு அத வந்து ரீகிரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம கோயில்கள்லாம் பார்க்க முடியும். யாழி சிலைய வந்து எல்லா கோவில்லயும் ஃப்ரண்ட்ல வச்சிருப்பாங்க. யாழி வாகனம்னே ஒண்ணு இருக்கும். அதுல தான் சாமி மேல போவார். ஸோ அந்த யாழி வந்து கிட்டத்தட்ட ஒரு அம் 1000, 2000 ஆண்டுகளா மக்களே மறந்த ஒரு விஷயம் அது. அந்த யாழிய வந்து திருப்பி கொண்டு வந்திருக்காங்க, அந்த மிருகத்த. ஸோ அந்த மிருகத்த இதுல வந்து ஆ புத்துணர்ச்சி குடுத்து, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் டைனோசரு, மத்த எல்லா விஷயம். ஆனா அதுக்கு முன்னாடியான விஷயம் இந்த யாழி. அந்த யாழிய வந்து இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த படம் அப்படின்னு பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பழைய படங்க. கோவிடுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண படம். அப்புறம் வந்து படம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விஎஃப்எக்ஸ்லாம் போட்டு, அப்புறம் ஃபண்ட் பிரச்சனை ஆகி, கடைசியா இப்போ முடிஞ்சு வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாளைய தினம் இந்த படம் ரிலீஸு. இதுக்கு வந்து இந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டு விழாவில் தான் இந்த படத்தை வந்து ஒரு 4, 5 பேர் சேர்ந்து கூட்டு தயாரிப்பாக தயாரிச்சிருக்காங்க. அதில் ஒரு தயாரிப்பாளர் தான் ராஜாவா. அவர் பேசுகிறப்ப இந்த படத்தினுடைய ப்ரமோஷன் வந்து யோகி பாபு வந்திருக்காரா, அவர் தான் நடிச்சிருக்காரு, எங்கே யோகி பாபு இருக்காரு, அவர் வரமாட்டாரு, அவருக்கு வந்து சின்ன படம்னா எப்போதுமே வந்து ஒரு பாரபட்சம் தான், 7 லட்சம் அவருக்கு போயிருக்காது, 7,00,000 போயிருந்தா நேரம் இங்கே வந்திருப்பாரு அப்படின்னு சொல்ல. அவரெல்லாம் நடிகராக இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது, அவருக்கு காலம் பதில் சொல்லும், அவருக்கு வந்து இந்த சினிமா வந்து தக்க பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்கச்சக்கமா பேசினாரு. ஸோ அந்த பேசின விஷயம் வந்து எல்லா மீடியாலையும் பெருசா போடப்பட்டது. இதுக்கு யாருமே ரியாக்ட் பண்ணல. அப்புறம் யோகி பாபுட்ட சில நண்பர்கள் மட்டும் ஃபோன்ல விசாரிச்சப்ப, அவர் சொன்ன தகவல் உண்மையிலே வியப்பா இருந்தது. என்ன அப்படின்னா, பொதுவாவே வந்து எல்லா சின்ன பட தயாரிப்பாளரும் என்ன பண்றாங்க, ஒரே ஒரு நாள் தான் கால் ஷீட் குடுத்துருப்பாங்க. இல்ல 2 நாள் தான் அவர்ட்ட கால் ஷீட் வாங்கியிருப்பாங்க. அவரோட சீனே 10 சீன் இல்ல 6 சீன் தான் இருக்கும். ஸோ அது மாரி 2 சீன் வச்சுட்டு படத்துக்கு லீடு வந்து யாரோ ஹீரோ. ஆனா வந்து போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா, யோகி பாபு நடிக்கும்னு யோகி பாபுவ ப்ராமினென்ட்டா போட்டு ப்ரமோஷன் பண்றாங்க. அவங்களுக்கு யோகி பாபுவ முன்னிலைப்படுத்தினா படம் வியாபாரம் ஆயிடும், தியேட்டரா கலெக்ஷன் ஆகும், ஓடிடிக்கு நமக்கு வந்து பிசினஸ் ஆகும் அப்படிங்கிற எண்ணம். அதுல தப்பு இல்ல. ஆனா அதுக்கு முறையா சம்பந்தப்பட்ட யோகி பாபுட்ட பர்மிஷன் கேட்கணும். அவர்கிட்ட வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் என்னைக்கு வைக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். அவர் டேட் அவைலபிளான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இவங்க வைக்கணும். இவங்களாம் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு யோகி பாபு வருவாரான்னா அவர் எப்படி வர முடியும்? அவர் ஒரு 400 படம் நடிச்சிட்டாரு இது வரைக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துல வந்து 20லேருந்து 30 படம் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நடிக்கிற ஒரு நடிகர்கிட்ட பறந்து பறந்து முக்கியமான எல்லா பெரிய ஸ்டார் கூடயும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ரஜினியோட ஜெயிலர் 2ல பண்ணிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு பெரிய ஆர்டிஸ்டோடையும் நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் டேட் இருக்கணும்னா அவர் அங்கே கிளாஷ் எல்லாம் வரணும். ரஜினி படத்தில் நடிச்சிட்டு இருக்கப்ப, சார் இருங்க சார் சின்ன படம் கூப்பிட்றாங்கன்னு அங்கே சொல்ல முடியாது அவரால். ஸோ அதை வந்து தயாரிப்பாளர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் நடக்கிற விஷயமே எனக்கு தெரியாது, அந்த மாதிரி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாமே, என்னைய கூப்பிடாமே அவங்களே விழா நடத்திட்டு அந்த விழா மேடையில் என் மேலே பழி போடுறது எந்த விதத்தில் நியாயம்? நான் நிச்சயமா வந்து எந்த படத்துக்கும் என்னால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குற சின்ன படங்களுக்கு யார்கிட்டையும் நான் பணம் வாங்குறதே கிடையாது. எப்படி சார் எனக்கு சம்பளமே 7 லட்சம் கிடையாது, ப்ரமோஷனுக்கு எப்படி 7 லட்சம் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சைடில் கேட்குறாங்க. உண்மையிலே வந்து இது யாரை தொட்டா
விஷயம் வந்து பற்றி எரியுமோ அதை வந்து இப்போ ஒரு கையில் எடுக்கிறாங்க. சோஷியல் மீடியாவுக்கு தேவை ஒரு கான்ட்ரவர்சி. அந்த கான்ட்ரவர்சியாக பேசணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. அதை தான் வந்து ஏற்கனவே வந்து ஒரு விஷயத்தில் பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற ஒரு பேர் திருமலை. அவர் வந்து இயக்குனராக இருந்து தயாரிப்பாளராக இருந்து இப்போ படங்கள்லாம் வெளியிட்டு இருக்காரு. அவர் தயாரித்த படம் தான் அந்த ரொமான்ஸ் எனக்கு தொழில் அப்படின்னு சொல்லி அசோக் செல்வன் நடித்த படம். அந்த படத்தில் வந்து அசோக் செல்வன் வரலன்னு சொல்லி அவர் அவ்வளவு வசப்பாடி, அவ்வளவு தப்பு தப்பாக பேசி செல்வமணியை வச்சுட்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணார். அப்போ அந்த மேடையில் அசோக் செல்வன் கேட்டப்ப, ஏங்க இந்த படம் நடித்து 4 வருஷம் ஆச்சு, அப்போ வந்து என்னோட சம்பளம் வேறு, இப்போ என்னோட சம்பளம் வேறு, அவங்க டப்பிங் கூட எனக்கு சம்பளம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் சைடு உள்ள நியாயத்தை சொன்னார். இந்த மாதிரி இவங்க வந்து சொல்கிறது ஒன்று, பேசுகிறது ஒன்றா இருக்குது. அதனால் இது எல்லாமே ஒழுங்குபடுத்தணும். ஸோ எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து ரொம்ப காலம் மாறி போச்சு. எல்லாத்துக்குமே பக்காவாக ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணி அதில் சைன் பண்ணி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் மென்ஷன் பண்ணி அப்புறம் தான் கமிட் ஆகிறாங்க. அந்த மாதிரி பக்காவாக கமிட் பண்ணுங்க ஆர்டிஸ்ட்டை. ஸோ படத்தை வந்து புக் பண்ணி சம்பளம் கொடுக்குறப்பவே அவங்க படத்தை முடிச்சு டப்பிங் முடிச்சு ப்ரமோஷனுக்கு வரணும், ரிலீஸுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அதில் மென்ஷன் பண்ணால் இந்த பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம், நடிகர் சங்கம் 3 பேர் சேர்ந்து இதை முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது சமூக சினிமா நோக்கர்களுடைய கருத்தாக நிச்சயமாக யோகி பாபு மேலே இந்த விஷயத்தில் எந்த தப்புமே இல்லை. ஒரு பெரிய ஆளை ட்ரோல் பண்ணால் விஷயம் கான்ட்ரவர்சி ஆகும், இந்த படம் வெளியில் தெரியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி திருமலை சொல்லி ராஜா பேசுனது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த இனிமே வந்து ஒரு தரக்குறைவான விளம்பரத்தை பண்ணாமல் ஜெனூனாக கதையை நம்பி கண்டென்ட்டை நம்பி களத்திறங்கினா நிச்சயம் அவங்க வெற்றி பெறலாம். இதை எதிர்காலத்தில் பண்ணணும். தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு கதை பஞ்சமாக இருக்குது. கடந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா 3 படம் ரிலீஸ் ஆச்சு. ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா படம், நானி வந்து அவர் நடித்த ஹிட்டு படம், அப்புறம் வந்து சசிகுமார் நடித்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம். ஸோ இதில் ரொம்ப அவரே ஒரு சின்ன பட்ஜெட்டில் வந்த படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆனால் இந்த வாரமும் ஹவுஸ்ஃபுல்லாக சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்க படம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான். அதுக்கு காரணம் அதில் இருந்த கண்டென்ட்டு. ஸோ டேரக்டர்ஸ் வந்து கண்டென்ட்டை நம்பினா வேறு யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். மக்கள் வந்து அந்த படத்தை ஓட வைப்பாங்க, விரும்பி பார்ப்பாங்கங்கிறதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. இனிமேலாவது ப்ரமோஷனை நம்பாமல், ஆர்டிஸ்ட்டை நம்பாமல், கதையை நம்பி களத்தில் இறங்குங்க அப்படிங்கிறதுனா அத்தனை சினிமா நோக்கர்களினுடைய கருத்தாக இருக்குது. தமிழ் சினிமா இந்த ஆண்டாவது விழிச்சுக்கிட்டு கண்டென்ட்டை நோக்கி நகர்ந்தா தப்பிக்கலாம். இல்லாட்டினா பல ஆயிரம் கோடி இந்த ஆண்டும் நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி.